எம்ஜிஆர் வாழ்க்கையெல்லாம் ஐயா நீங்க நினைக்கிற மாதிரி சந்தோஷமா இல்ல. 19 வயசுல கல்யாணம் பண்ணாரு, 2 வருஷத்துல பொண்டாட்டி செத்து போகுது, சோறு போட முடியல, வசதி இல்ல, அந்த மாதிரி 2 வருஷம் செத்து போறாங்க. இன்னொரு அம்மா கல்யாணம் பண்றாங்க, 18 வருஷம் டிபி பேஷண்ட், 2வது சம்சாரம் 18 வருஷம் டிபி பேஷண்ட். டிபி பேஷண்ட் குடும்பம் நடத்த முடியுமா? அங்க ரோடு வாட்டாக்ஸ் ரோடுங்கிறது சென்ட்ரல் ஸ்டுடியோல இருந்து ஒரு கிலோமீட்டர் அந்த பக்கம், அங்கிருந்து சைக்கிள் ஷாப் பிடிச்சி சைக்கிள் ஷால டிபி பேஷண்ட் பொண்டாட்டி உட்கார வச்சு அங்கிருந்து மயிலாப்பூர் வரைக்கும் ஒரு 5 கிலோமீட்டர் நடந்து போவாரு. இவர் நடந்து போவாரு, பொண்டாட்டி ரிக்ஷால போறா. அப்படிலாம் போய் வைத்தியமெல்லாம் பார்த்தாரு. இப்படி எல்லாம் போராடி அதுக்கப்புறம் முதல்ல 54ல மலைக்கடன் கிட்டாச்சு, அப்புறம் அலிபாபா கிட்டாச்சு, அப்புறம் மதுவேலன் கிட்டாச்சு, எங்க வீட்டு பிள்ளை கிட்டாச்சு, அப்புறம் நாடோடி மண் சொந்தமாக கிட்டாச்சு. அப்படியே படிப்படியா போய் நாட்டையே பிடிச்சிட்டாரு. அதாவது வள்ளுவர் என்ன சொல்றாருன்னா, அளவு கடந்த துன்பத்தை தாங்குபவன் ஒரு நாள் உச்சம் தொடுவான். ஞாபகம் வச்சுங்க. ஏன்டா நம்ம கஷ்டம் சொல்லாதீங்க, புரியுதா? உங்களுக்கு கஷ்டம் வந்தா கடவுள் சோதிக்கிறான்னா உன்னை பெரிய ஆள் ஆக்கணும்னு நினைக்கணும். எப்பவுமே தாமரை பூ மேல வாழ முடியாது. துன்பம் ஜாஸ்தி வந்தா சோதனை, நம்ம பெரிய ஆள் பண்ணி அப்படி துன்பத்தை தொடர்ந்து சந்திச்ச எம்ஜிஆர் நாட்டு முதலமைச்சர்.